வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பதிவுனா, இந்த இந்தியாவுக்குள்ளே தேவையில்லாத பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி யார் ஒருத்தர் பேசுகிறாங்களோ அவனுங்க எல்லாமே தேச துரோகி. இந்தியாவுக்கு எதிராக எவன் ஒருத்தன் பேசினாலும் தேச துரோகி. அது எம்எல்ஏ எம்பி எவனாக இருக்கட்டும், கவுன்சிலரானா இருக்கட்டும், இல்லை பொதுமக்களானா இருக்கட்டும், எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அப்படியே தூக்கி உள்ளே போடுங்க. பரதேசிங்க. சாப்பிட்றது வாழ்கிறதெல்லாம் இங்கே, சப்போர்ட் பண்ணுறது வேறு நாட்டுக்கு. முதல்ல அவனுங்களை பண்ணுங்க. அப்போ தான் இந்தியா உண்மையிலே இது. இல்லைன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? பேசுகிறதோடு விடுவானுங்களா? விட்டாக்கா இவனுங்களே சப்போர்ட் பண்ணி டெரரிசத்தை உள்ளே எட்டுன்னு எல்லாம் பண்ணாலையும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. அதனால் முதல்ல இங்கே எவன் ஒருத்தன் சப்போர்ட் இந்தியாவுக்கு எதிரே எவன் பேசினாலும் சரி, இல்லை அந்த கொடி கிடி இது பண்ணாலும் சரி, அவனை தூக்கி அப்படியே உள்ளே போடுன்றான். நீங்கள் வேறு நாட்டுக்கு போயிட்டு துபாய் அதுக்கு எதிராக நீங்கள் அங்கே பேசியெல்லாம் எதனா பண்ணுற முடியுமா? இம்மிடியட்டாக தூக்கி போய் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்போ தான் ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. எவன் வெளிநாட்டில் இருக்கிறவன்லாம் உள்ளே இருக்கிறானா எல்லோரையும் தூக்குறாங்க. அது மாதிரி எவன் எல்லாரையும் தூக்கி எவனும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே நடந்து 28 பேர் செத்தாங்க இல்லையா பகல்காமில். அதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, உமர் அப்துல்லா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு பொறுப்பை ஏற்றுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது பார்டர் கிடையாது. பகல்காம் உள்ளே இருக்கிற ஒரு இடம், டூரிஸ்ட் பிளேஸு. அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது அவன் தான் ஏற்றுக்கணும். சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அப்புறம் என்ன சொல்கிறது மிலிட்ரியும் குறை சொல்லணும் உக்காந்துக்கிறதுல. தமிழ்நாட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறாளாமே, அவள் யாருன்னு தெரில, பரதேசி முண்டை. அவள் குறை சொல்லணுங்கிறா ஆர்மி மேலே. அவளை தூக்கி உள்ளே போடு. யார் இவங்கெல்லாம் தேச துரோகிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தாக்கா எவன் ஒருத்தன் இது பண்ணுறான், ஆப்போசிட்டாக இந்தியா மேலே பேசுகிறான்னா அவன்லாம் தேச துரோகி முதல்ல. ஏன்னா டெரரிஸ்ட்டை கூட இது பண்ணிடலாம், இல்லைன்னா என்ன சொல்கிறது. ஆனால் இந்த தேச துரோகிங்க தான் மெயினாகவே தேசம் பறி போகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.